நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ள அறையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த அறையில் ஆய்வு மேற்கொண்டதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? மோகன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் கூட்டரங்கில் இன்று நாளை நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்ட ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடமும் அதே போல அந்த அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகள் குறித்தும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த கடந்த மாதம் 25ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து இருந்தார். அப்பொழுது அவர் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பானது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தமிழக மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாம் தமிழர், பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலை தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கக்கூடிய 10வது கூட்டரங்கில் இந்த 10வது தளத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டரங்கு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டரங்கு மற்றும் கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகள் மற்றும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இன்று சுமார் 30 நிமிடத்துக்கு மேலாக இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்வு முடிந்து தற்பொழுதுதான் தமிழக முதல்வர் இந்த நிகழ்வு முடிவு சென்று விட்டது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சாமுவேல் எபினேசர்.